ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000. பெரியாழ்வார் பாசுரங்கள் 162 முதல் 164 வரை. கண்ணன் கேசத்தை வாருவதற்கு காக்கையை வா எனல். 162ஆம் பாசுரம். பின்னை மணாளனை பேரிற் கிடந்தானை முன்னை அமரர் முதல் தனி வித்தினை என்னையும் எங்கள் குடிமுழுது ஆட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் மாதவந்தன் குழல்வாராய் அக்காக்காய். காக்கையே, நப்பிண்ணை பிராட்டியின் நாயகன் திருப்பேர் என்னும் திருத்தலத்தில் பள்ளி கொண்டிருப்பவன். திரு பரமபதத்தில் உள்ள நித்திய சூரிகளுக்கு தலைவன். இவர்களுக்கெல்லாம் ஆதி காரணமாய் நின்றவன். என்னையும் எங்கள் குடியிலுள்ளோர் அனைவரையும் அடிமை கொண்ட ஒப்பற்ற முதல் தனிவித்தான மூலகாரணன் என்றெல்லாம் பெரிதும் பேசப்பட்டும் வருகின்ற எங்கள் கண்ணனுக்கு நீ விரைந்து வந்து கூந்தலை வாருவாயாக. மகாலட்சுமியின் கணவனுக்கு கூந்தலை வாருவாயாக. 163ஆம் பாசுரம். பேயின் முளை உண்ட பிள்ளை இவன் முன்னம் மாயச் சகடம் மருதும் இருத்தவன் காயா மலர்வண்ணன் கண்ணன் கருங்குழல் தூயது ஆக வந்து குழல்வாராய் அக்காக்காய் தூமணி வண்ணன் குழல்வாராய் அக்காக்காய். காக்கையே, பூதனையின் பேயின் முளைப்பால் அருந்திய மாயச் சகடத்தை உதைத்து சகடாசுரனின் உயிரைப் போக்கி இரட்டை மருத மரங்களையும் முறித்து அந்த அசுரர்களையும் அழித்தவன் எங்கள் கண்ணன். காயாம்பூ நிறமுடைய இக்கண்ணனின் கருநிற கூந்தலை நீ வந்து நன்றாக வாருவாய். தூய்மை மிக்கவனான இம்மணிவண்ணனின் நீலரத்தினம் போன்ற கூந்தலை வாருவாயாக. 164ஆம் பாசுரம். திண்ணக்களத்தில் திரை உரிமேல் வைத்த வெண்ணெய் விழுங்கி விரைய உறங்கிடும் அண்ணல் அமரர் பெருமானை ஆயர்தம் கண்ணனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் கார்முகில் வண்ணன் குழல்வாராய் அக்காக்காய். காக்கையே, கண்ணன் திண்மையான பானையில் கயிற்று உரியில் வைத்திருந்த வெண்ணெயை விழுங்கிவிட்டு விரைந்து ஓடி வந்து அரிதுயில் கொண்டுள்ளான். நித்திய சூரிகளுக்கு தலைவனும் ஆயர்களுக்கு கண் போன்றவனுமான இந்த கண்ணனுக்கு கூந்தல் வாருவாய். கருநீல கமலக்கண்ணனின் கூந்தலை நீ வந்து வாருவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.